ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு 3/4 கிலோ மீனில் நான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீனை வாங்கி கழுவி வாஷ் பண்ணி வச்சாச்சு. தக்காளி அரைச்சி வச்சாச்சு. உலங்கை அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஸோ மண்சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணி இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ தட்டி வச்சிருந்த பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி இது நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 6லேருந்து 7 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை அரைச்சி விடுறதுனால பச்சை ஸ்மெல் போக கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இப்போது 4 துண்டு மாங்காய் பீசஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் பீசஸ் வந்து நான் இப்போ முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா எங்களுக்கு மாங்காய் வந்து குழம்புல கரைஞ்சிருந்தா தான் பிடிக்கும். அதனால் இப்போ ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். மிளகாய் தூள் எண்ணெயில் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி இப்போ அதை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம். மிளகாய் தூள் ஸ்மெல்னு போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாங்கி வச்சிருந்த மீன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். குழம்புல மீனை சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீனை ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக மீன் குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சைட் டிஷ்க்கு ஆனியன் எக் ஆம்லெட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சமாக ரசம், அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.